இப்பெல்லாம் ஆஃபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல அப்பாடான்னு உட்காரவே முடியல. காலைல சக்கரம் கட்டிக்கிட்டு இங்க அங்கன்னு ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அன்னைக்கும் அதே மாதிரிதான் ஆஃபீஸ்ல இருந்து வந்த உடனே வந்து எங்க அம்மா மிளகாத்தூள் காலி அடிச்சு போய் அரைக்கணும்னு சொல்லிட்டாங்க. 2 நாளா மிளகாயும் தனியாவையும் மேல காய வச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கு தேவையான இதர பொருட்கள் எல்லாத்தையும் வறுத்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ரெடியா வச்சிருந்தாங்க. நான் ஆஃபீஸ்ல இருந்து வந்த உடனே ஃப்ரெஷ் ஆயிட்டு குளிக்க கூட இல்ல, உடனே எல்லாத்தையும் பொட்டலம் கட்டி நானும் என் சகோதரியும் வந்து மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். நான் எந்த வேலைக்கு போனாலும் அது கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னா அங்க இங்கன்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு எங்கனாச்சும் உட்காரத்துக்கு நல்ல இடம் இருக்கான்னு பார்த்துட்டு நான் போய் தொபக்கடியும் நாங்க உட்காந்துருவேன். இல்லாட்டி என்னால ரொம்ப நேரம்லாம் நிக்க முடியாது. மிளகாய்த்தூள் அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மிளகாய்த்தூள் ஆடுறதுக்காக அந்த அங்கிள் வந்து ஸ்டாண்ட்ல கொட்டி விட்டாரு. அதை அல்றதுக்கு எடுக்கிறதுக்கும் போது நானும் ஸ்டாண்டும் வந்து நெகமும் சதையும் மாதிரி ஒட்டி நின்றுட்டு இருந்திருக்கோம். மிளகாய்த்தூளுக்கு என் மேல் ஒரே காதல், என் மேல ஃபுல்லு ஒட்டிக்கிடுச்சு. செம்ம நெடி, காரம் வேற தாங்க முடியல. ஒரே எரிச்சலா இருந்துச்சு எனக்கு. எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருந்துச்சு. எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு விடுறா வண்டிய வீட்டுக்குன்னு நானும் என் சகோதரியும் ஜூட் விட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து அன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால கோவில் போயிருந்தோம். அங்க நாங்க போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில எங்க பயோவை விட வந்து பல மடங்கு வாயுள்ள ஒரு 2-3 ஜீவன்களை பார்த்தோம். செம்ம கியூட்டா இருந்துச்சு. ஆனா என்னை பார்த்து வாழ்க்கையில வந்து கத்துன ஒரே ஜீவன்னா அதுங்க 3 தான். பைபிள்ங்க ரொம்ப கோவக்கார பசங்களா இருப்பானுங்க போல. ரொம்ப வாய் பேசினானுங்க. அவனுங்க கிட்ட கூட நான் போல. ஏன்னா அவனுங்க மட்டும் கடிச்சானுங்க அப்படின்னா 10 நாளைக்கு அவனுங்க சாப்பிட மாட்டானுங்க. அந்த அளவுக்கு என் ஃபிளஷை சாப்பிட்டுருவானுங்க. அதனால கொஞ்சம் ஒரு அடி தூரத்துல இருந்தே எல்லாருக்கும் டட்டா பபாய் சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம்.